வணக்கம். எனக்கு 7, 8 வயசு இருக்கும்போது, ஒரு நண்பருடன் சேர்ந்து சினிமா பார்க்க போயிருந்தோம். அது டி. ராஜேந்திரன் படம். சாந்தி எனது சாந்தின்னு பேருன்னு நெனைக்கிறேன். அது தொடக்கத்திலேயே ஒரு பாட்டு வரும். இப்போதைய நடிகராக இருக்கும் சிலம்பரசன், டி. ராஜேந்திரன் மூத்த மகன் வந்து அதில பாடுவாரு. "ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார்ன்னு." அப்படியே பார்த்துட்டே வாய பொளந்து பார்த்துட்ருந்தேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு சில குழந்தைகள் நட்சத்திரங்களும் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. பேபி ஷாலினி, அப்புறம் பேபி ஷாம்லி, இப்படிலாம் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க எல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ, ஏன்னா என்ன வாழ்க்கை? நம்ம குழந்தையா என்ன வாழ்க்கை? என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு சினிமால நடிக்கிறாங்க. பெரிய வசதியான குடும்பம் இருக்கு. அப்போ வாழ்க்கைன்னா அதுதானே அப்படின்னு தோணும். நான் வந்து அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு குறித்த புரிதல் எனக்கு கிடையாது. அரசு பள்ளியில படிச்சுட்டு இருந்தா எப்படி இருப்போம்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்ன உடை அணியணும், எப்படி போகணும் எதுவுமே தெரியாது. ஏதோ நம்ம பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டுருப்பேன். என்னுடன் வீட்டுக்கு பக்கத்துல சிலர் வந்து கான்வென்ட்ல படிச்சுட்ருப்பாங்க. அவங்கள பார்த்தாலும் ஒரே பொறாமையா இருக்கும். ஏன்னா, நல்லா யூனிஃபார்ம் போட்டு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டு, டை எல்லாம் கட்டிட்டு, யாராவது கொண்டு போய் விடுவாங்க. இல்ல ஸ்கூல் பஸ் வரும். ஸோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம். அது அந்த அப்படிலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கலாம் அவ்வளவுதான். நம்ம கேட்க முடியுமா? என்னையும் கான்வென்ட்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. இல்ல நானும் சினிமால நடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நம்மளுக்கு கிடைச்சா அது உண்டு. கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மனநிலை தான் இருந்தது. கொஞ்சம் இப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மனிதர்கள்லாம் எங்க இருக்காங்க? என்ன செய்றாங்க? நம்ம எல்லோருக்குமே புகழ் பெறணும்னு ஒரு ஆசை இருக்கும். மற்றவர்களுக்கு நம்மை தெரியணும். நாம் யாருன்னு சொல்லிக்காம நம்ம முகத்த பார்த்த உடனே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிரணும். "ஏய் வந்துட்டாருப்பா" அப்படின்னு தோணணும்னு எதிர்பார்க்குறோம். அது ஒரு குழந்தைத்தனமான ஆசைன்னு தான் சொல்லணும். அது ஒரு பக்குவமான மனிதன் அதற்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். ஏன்னா, நாம் யார் என்று தெரிந்து கொள்ளும்போது தான் நமக்கு நம்மை பற்றின தெளிவு இருக்கும். மற்றவர்களுக்கு நம்மை பற்றி தெரிவதால் நமக்கு நாம் யார் என்று தெரிஞ்சிராது. ரஜினிகாந்த் பொறக்கும்போதே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு கனவோட பொறக்கல. சிலம்பரசன் மாரி சவால் விட்டுக்கிட்டு வரல. அவர் அவராக இருந்தார். அதனால தான் ஒரு முக்கியமான நடிகராக, ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் கருதப்படுகிறார். அவரிடம் பல குறைகள் இருக்கு. நெறைய நானும் விமர்சனம் செய்கிறேன். ஆனாலும் அவர் அந்த அடைந்த அந்த உயரத்தை வந்து அவர் அவராக இருந்ததுனால தான் அடைய முடிந்தது. அவர் அமிதாப் பச்சன பார்த்துட்டு, ச்சே! அமிதாப் பச்சன் பாரு எப்படி இருக்காரு. நானும் அமிதாப் பச்சன் ஆக முடியுமான்னு சின்ன வயசுல கனவு கண்டிருந்தாருன்னா, அவர் ரஜினிகாந்தா கூட ஆயிருக்க மாட்டாரு. இல்லையா? அப்போ நாம் யாராக இருக்கிறோமோ அதுவாக இருக்கும்போது, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்மளை வந்து அடையும். அதுதான் வாழ்க்கை. நாம் நம்முடைய வாழ்க்கைய தான் வாழணும். இன்னொருவர் வாழ்க்கைய வாழக்கூடாது. இன்னொருவரு பார்க்கறக்கு அழகா இருக்காரு, நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் பண்றாரு, அவருக்கு நெறைய பாராட்டு கிடைக்குது, புகழ் கிடைக்குதுங்கிறதுக்காக, நாம் நம்மள மாத்திக்கிட்டோம்னா, யார் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாங்க? யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள் நம்ம குறித்து நாம எந்த விதமான மகிழ்ச்சியும், நிறைவும் கொள்வது கிடையாது. நம்மீது நமக்கு நம்பிக்கை இல்ல. நம்மை குறித்து நமக்கு ஒரு ஆ ஆறுதலும், இதமும் இல்ல. ஏதோ எரிச்சலா இருக்கு. என்னடா வாழ்க்கை அப்டின்ட்டு இருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அது நம்மீது நாம் கொண்டிருக்கும் வெறுப்பு. அத விரிவா நான் எழுதியிருக்கேன். சுய வெறுப்பு பேசியும் இருக்கேன். நம்ம எல்லோருக்குள்ளயுமே அந்த ஒரு வெறுப்பு இருக்கு. நம்மை நாம் விரும்புவதில்ல. அதனால தான் வேறொரு மனிதர விரும்புறோம். வேறொருவராக ஆக முயன்று கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுறதுன்னும் தெரியல. அதனால தான் சினிமாவ பார்க்குறோம், புத்தகங்கள வாசிக்கிறோம். இவர மாரி இருக்கலாம் பாரு, அவரு மாரி இருக்கலாம் பாரேன். இந்த புஸ்தகம் படிச்சா பெரிய ஆள் ஆகலாம் போல் இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்து, பார்த்து கற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முந்தைய பதிவில் அந்த ஈர்க்கப்படுதல்ல விளக்கியிருக்கேன். ஒருவரிடம் நாம்
எதையாவது கவனிக்கிறோம், ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, எதனாலாவது நம்ம ஈர்க்கப்படுகிறோம்னா, அந்த திறமை, அந்த குணநலன் நம்மிடம் இருக்கு என்று பொருள். அதை நாம் வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா, அத திட்டம் போட்டெல்லாம் செய்ய முடியாது. 5 வயசுலேருந்தே திட்டம் போட்டா 50வது வயசில் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ஆவார்ன்னு சொல்ல முடியுமா? என்ன ஒரு முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாம கவனிக்கணும். ஏன்னா உண்மையில் புகழ், பிரபல்யம்ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மனிதர்களும் வந்து தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஆஹா, ஓஹோன்னு தோணும். சினிமா நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோனே, அவர் அறைக்குள்ள போனான்னா, அவர் சாதாரண மனிதர் தான். அவர் நடிகரோ, புகழ் பெற்றவரோ எல்லாம் வெளியில மற்றவங்களுக்கு முன்னாடி தான். அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் வேர்வை வந்தா நாற்றம் எடுக்கும், அவருக்கும் மலஜலம் வரும். அதை செய்யறதுனால தான் அவர் மனிதராக இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம வந்து ஏகப்பட்ட கற்பனைகள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்முடைய தமிழர்கள், இந்தியர்களுக்கு வந்து மீது நமக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாம வேறொருவராக ஆகணும்னு தான் நம்மளுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. ராமர பாரு, கிருஷ்ணன பாரு, பக்கத்து வீட்டு பையன பாரு, அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், அவன் மூத்திரத்த குடிச்சா தான் உனக்கு புத்தி வரும். இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை சுட்டி காமிச்சு அவனை மாதிரி ஏன் ஆகு, ஏன் இவனை மாதிரி ஆக மாட்டேங்கிறான்னு கேட்டே இருக்காங்க. யாரும் நம்மளை கேட்கறது கிடையாது. ஏன் நீயா இருக்க மாட்டேங்கிறனே கேட்கறது இல்லை. ஏன்னா நாம இருப்பதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல எப்படின்னு. நம்ம படிக்கிறோன்னா அது நமக்காக படிக்கிறது கிடையாது. அந்த படிப்பு படித்தா நல்ல வேலை கிடைக்கும், அந்த ஸ்கூலில் படித்தா பெருமையாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அதனால் அந்த பள்ளிக்கு போகிறோம். சரி, கல்லூரிக்கு போகலான்னா என்ஜினியரிங் படித்தா தான் வேலை கிடைக்கும், இந்த கல்லூரியில் படித்தா தான் மதிப்பு இருக்கும், இந்த இதில் படித்தா தான் கேம்பஸ் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வேலைக்கு போகும்போதும் அங்கே தான் இப்போ நிறைய சம்பளம் கிடைக்கும். இப்படி தானே யோசிக்கிறோம். என்னைக்காவது நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒரு உணவு உண்பதை கூட யோசிச்சிருக்கோமா? நம்மளுக்கு என்ன உணவு வேணும்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக பிரியாணி போன்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் பிரியாணி சாப்பிட்றது ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். நான் காலேஜில் சேர்ந்த தான் முதல்ல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்னா அதெல்லாம் செஞ்சதே கிடையாது வீட்டில். யோசிச்சு பாருங்க. இப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வசதிகள் நிறைய இருக்குது, நம்மளுக்கு எது வேணாலும் பிடிச்சதை செய்ய முடியும். ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு என்ன வேணும்ன்ட்டு. ஏன் பிரியாணி சாப்பிட்றோம்? பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா அதை தான் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு சினிமா பாருங்கள், எவ்வளவோ நல்ல சினிமாக்கள் இருக்குது, அருமையான பாடல்கள் இருக்குது. நம்மளுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன நடிகரை பிடிக்குது, ஏன் பிடிக்குது? அதை விட சிறந்த நடிகர்கள் கிடையாதா, நல்ல படங்கள் கிடையாதா? ஏன் அவரை பிடிச்சிருக்கு? அது ரசனை கிடையாது, நம்ம தரம் அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஒரு நல்ல உணவு, ஒரு நல்ல பாடல், இது போன்ற விஷயங்களை நாம் ரசிக்க கற்றுக்கொண்டோம்னால் நம்ம ரசனையில் நாம் என்றுமே கீழே இறங்கவே முடியாது. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டவங்க மட்டமான பிரியாணியை ஏற்றுக்கொள்வானா? அப்போது ரசிக்கிறதுலேயும் ஒரு தரம் இருக்குது. அந்த ரசனை என்பது நம்முடைய இயல்பு. அது நாம் என்ன ரசிக்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரியது இல்லையா? எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சுன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது மற்றவனுக்கு பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்காட்டி எனக்கு என்ன? ஸோ இப்படி தான் நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். அதற்கு என்ன தேவையோ அதை நாம் கற்றுக்கொள்ளணும், அதை நாம் வளர்த்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழாமல் வேறு யாரோருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அதை வந்து மற்றவர்கள் வந்து சிலாகிச்சு அதை பற்றி எழுதுவதால், பேசுவதால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பார்த்தாலே தெரியும். நம்ம எதையும் கவனிப்பது கிடையாது. இப்போ பிரபலங்களுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம், இன்னொரு பக்கத்தை பார்க்கறது கிடையாது. அவங்களால ஒரு நிம்மதியாக தங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக முடியுமா? நிம்மதியான சாப்பாடை சாப்பிட முடியுமா? பிடிச்ச நண்பர்களோட நேரம் செலவிட முடியுமா? ஒரு பிடிச்ச இடத்துல கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? அப்புறம் அது என்ன வாழ்க்கை அது?
ஏன் அப்படி வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. உண்மையிலேயே ரஜினிகாந்துக்கு தனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிருந்தா, அவரு சூப்பர் ஸ்டார்லாம் ஆயிருக்க மாட்டாரு. ஏன்னா, அவர் ரொம்ப காலம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இமயமலைக்கு போணும், இமயமலைக்கு போணும். 40 வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் சூப்பர் ஸ்டார்லாம் இமயமலைக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? போகலாம்ல. ஏன் போல? எல்லாம் பேச்சு தான். ஏன்னா, அவருக்கும் தெரியாது அவருக்கு என்ன வேணும்னு. சிலம்பரசனுக்கும் தெரியாது, டி ராஜேந்தருக்கும் தெரியாது, ரஜினிகாந்துக்கும் தெரியாது. ஆனா, சிலம்பரசன் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அவர் தந்தை விரும்புவார். யோசிச்சு பாருங்க. அவருக்கு என்ன வேணும்னு தெரியல. ஆனா, அவரை மாரி ஆகணும்னு ஆயிரக்கணக்கான பேர் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையா? நாம தான் யோசிக்கணும். முதலே சொன்னது போல, நாம வேண்டுமானாலும் யாருடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழ முடியும். எப்படி வேண்டுமானாலும் நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மட்டும்தான் வாழ முடியும். வேறு யாரும் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அது நல்லதாக இருக்கோ, கெட்டதாக இருக்கோ, மோசமாக இருக்கோ, அதனால் என்ன? பிரியாணினா சுவையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிரியாணி செய்ய கற்றுக்கொண்டவன் பல்வேறு தவறுகளை செஞ்சு, பிழைகளை செஞ்சு, உப்பு நிறைய போட்டு, காரம் போட்டு எல்லாம் பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நாம் எடுத்த உடனே 5 வயசுலேயே நான் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன்ட்டு வாழ தொடங்கணும்னா, நாம் யாருங்கிற புரிதலே நமக்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாது. அது நம்மளை பார்த்தும் கற்றுக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தும் கற்றுக்கலாம். பிரபலங்கள், புகழ்பெற்றவர்களை பார்த்து அதை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்ன பார்க்குறோம், என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரியது. ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.